எல்லா தெய்வத்துக்கும் முருகன் தலைவராக இருக்கார். அந்த தலைவருக்கு தலைவராக சிவன் இருக்கார். ஆனால் சிவன் வந்து தகப்பன், முருகன் வந்து மகன். மகன்கிட்ட மண்டி ஓட்டு உபதேசம் கேட்குறாரு சிவன். முருகன் வந்து மேலே போயிட்டார், சிவன் வந்து கீழே இறங்கிட்டார். அப்போ பெரிய ஆள் சின்ன ஆள் யார்? பெரிய ஆள் சிவனாக இருந்தாலும் சின்ன ஆளாக போயிட்டார், சின்ன ஆள் பெரிய ஆளாக போயிட்டார். அவர் சின்ன சாமி பெரிய சாமின்னு வெளியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யார்கிட்ட இருக்குது? வெங்கல முனி இருக்கே, வெங்கலமுனிகிட்ட இந்த மாதநாடுன்னு ஒரு தெரிஞ்சான். அவன்கிட்ட பெரிய சாமி சின்ன சாமின்னு 2 பேர் இருக்கான். அவன் கேரளத்தை சேர்ந்தவங்க, தமிழகத்தை கூட சேரல. அவங்க தான் சின்ன சாமி பெரிய சாமின்னு வச்சுருக்கான். இதில் என்ன சாமி சொல்கிறது? கருப்பசாமி சொல்கிறதா, இல்லை இந்த முனீஸ்வரனை சொல்கிறதா, பெரிய சாமி சின்ன சாமின்னு, இல்லை வெள்ளைச்சாமின்னு சொல்கிறதா, இல்லை வெள்ளைக்குறிச்சியில் வர்றவரை சொல்கிறதா, பெரியாண்டவரை சொல்கிறதா, பரமசிவனை சொல்கிறதா, என்ன சாமி ராமனை சொல்கிறதா, அனுமனை சொல்கிறதா, இல்லை லட்சுமணனை சொல்கிறதா? என்ன கடவுளை? லட்சுமணை வந்து ராமருக்கு தம்பி. ஆனால் பரதன் வந்து அவர் செருப்பை வாங்கி சிம்மாசனத்தில் வந்து நாட்டாண்டிருக்காரு. இது செருப்பாண்ட நாடு. விளக்குமாறு வந்து மாரியம்மாவுக்கு உள்ளது, சீதாள தேவி. அதுதான் மனுஷங்களுக்கு வயதாளியும் மானியம் மூட வச்சது. அது காளியும் மாரியும் தான் அக்கா தங்கச்சி. இவர் 2 பேரும் தான் இந்த கிராமங்களுக்கு நோயை கொடுத்து, அந்த காலத்திலே இந்த கொரோனா மாதிரி நோய்களை வந்து 120 வருஷம் 250 வருஷத்துக்கு ஒரு முறையில் வந்து மாறி சுழற்சியில் வந்து தானாக வந்துடுது. அந்த வந்ததை உலக அளவில் கொண்டு போய் கெடுத்து நாட்டில் ஐரோப்பா கண்டத்தில் கொண்டு விட்டு, ஒவ்வொரு கண்டமாக 7 கண்டத்துக்கு தொடர்பாக வச்சு பூரா பேரும் செத்து போனாங்கன்னு சொல்லி இந்த கொரோனாவுக்கு அதில் தான் இருக்குது. கொரோனா எங்கே இருக்குது? கொரோனாங்கிறது கொரோனா. அது சிவன் எதில் இருக்கார்? சீவனில் இருக்கார். அந்த சீவனை சக்தி கொண்டு விடுது. பாசிட்டிவ் நெகட்டிவாக கொண்டு விடுது சாமி. சக்தி இழந்துடுது, சிவன் குறைஞ்சிடுது. அப்போ சிவன் சக்தி இறந்ததுனால இந்த உடல் உயிருக்கு ஆபத்து வந்து கொள்ள சீவன் இங்கே செத்து போச்சு. இல்லை சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள்லேருந்து பெரிய நிபுணர்லேருந்து விஞ்ஞானிலேருந்து பெரிய என்ன சுவர்ணர்லேருந்து பணக்காரிலேருந்து பெரிய அதிபர்கள்லேருந்து நடிகர்லேருந்து பூனை செத்து போச்சுங்க. என்னென்னா ஊசி போட்டு பாசி போட்டு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒற்று இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்கிறாமல் இருக்குது. இது என்னென்னா ரத்த சுழற்சியில் அது இருக்குது. அந்த ரத்த சுழற்சியில் சக்தி இருக்குது. அந்த சீவன் சுழற்சியில் மூச்சில் சிவன் இருக்கார், பேச்சில் சக்தி இருக்குது. அப்போ சிவசக்தி இல்லாமல் உலகம் எப்படி இருக்கும்? இந்த மூச்சும் பேச்சு தான் உலகத்தில் தெய்வமாக இருக்குது. இந்த கோயில் வைக்கிறது, இந்த கொலை வெட்டுறது, இந்த சிலை அடிக்கிறது, சிலை செய்கிறது, இதெல்லாம் சவதிகளும் சிற்பிகளும் அந்த கலைகளை வளர்த்து கோயில் தத்துவத்தை இந்த உலகத்துக்கு மன்னர்கள் செஞ்சுருக்காங்க. இதுக்குன்னா மக்கள் மகிழ்வதற்காக வேண்டியும் நல்ல இருக்கிறதுக்காக வேண்டியும் 6 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு விழாவை வச்சு அவங்கள வர வச்சு அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தி இந்த வேலை வெட்டி செஞ்சு அழுத்து போய் அவங்க நோய் நொடியிலேருந்து சாப்பாட்டை போடுறதுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்து பொழுது போடுறதுக்கும் தெய்வத்தை நினைக்க வச்சு சீவனை சந்தோஷப்படுத்தி வச்சு இந்த செகத்துக்கு அவங்க ஒரு மகிழ்வான சமாச்சாரங்களை படைத்து ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு கண்டத்துக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் சிவன்தை செஞ்சுருக்காரு. சிவன் நடராசன். அவரே ராசன், ராசாதி ராசன், சிவராசன், மகராசன், தவராசன், செகராசன். செகத்துக்கே ராசன் அவர் தான். என்ன சாமி? அவரை மொட்டையாண்டி ஆக்கி, அப்புறம் அரசனாக்கி, அப்புறம் தெய்வமாக்கி வச்சுருக்காரு. அதில் லிங்கமாக மகாலிங்கமாக மாதிரி அவர் எல்லா உறுப்பு கிருப்பெல்லாம் மாற்றி இந்த வானத்துக்கும் பூமிக்கும் பொதுவாக்கி நடுவில் வெட்ட வழியாக்கி அந்த மகாலிங்கமாக இருக்கார். அதுதான் கைலாயம். அந்த கைலாயந்தான் சிவமலை. அதில் 5 கோடி நிலையில் கோடி லிங்கம் இருக்கிற இடத்துலையும் போடி சுற்றி லிங்கம் தாங்க இருக்குது. அந்த பள்ளி வைப்பு தான் சொல்லி மலையில் கோடி லிங்கம் வச்சுருக்காங்க. என்ன சாமி? கோடியில் இருக்கிற பூரா மலை பூரா லிங்கம் தான். எந்த மலையை பார்த்தாலும் அந்த கூவலிங்கத்திலேருந்து ஆரம்பித்து
மலையிலேருந்து ஆரம்பித்து நடுவில் உட்காந்துருக்கார் இந்த பரமசிவன். இவர் அமர்ந்த அவர் அயன செய்யணவங்க, மேலே இருக்கவர் சுயமான லிங்கம். இதில் ஆறுகள் 15 ஆறுகள் சந்திக்குது. அந்த 15 நம்ம இந்திய நாட்டில் கலந்துருக்கு. அது ஒவ்வொன்றும் அந்த மகா கும்ப விழாவில் 144 வருஷம் ஒன்று 12 வருஷத்துக்கு ஒருக்க அது விழாக்கள் கொண்டாடும்போது வெளி மாநிலங்களில் வடநாட்டில் இருக்குது. தென்னாட்டில் இந்த தாமிரபரணி ஆறு இருக்குது, வைகை ஆறு இருக்குது, பெரியாறு இருக்குது, சுள்ளியாறு இருக்குது, இன்னும் கலந்தாறுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் தெய்வ சம்பந்தமாக சிவபெருமான் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அதில் சக்தி நிலையில் ஆறுகள் மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் தாமிரபரணி சுயம்பாக ஓடிக்கிட்டு இருக்கு, வைகையும் சுயம்பாட்டே இருக்குது. அதில் மூல வைகையில் மழை பெஞ்சால் நிறையா தண்ணி வரும். இங்கே பெரியாறில் இந்த மழை பெஞ்சால் நிறையா வரும். இந்த 13 நதியில் ஒன்று சேர்ந்து வைகையில் போய் சிவனையும் சக்தியும் கைவையின்னு சொல்லி வைகை ஆறுன்னு பேர் வச்சுருக்காரு, சிவே வச்சுருக்காரு. அதில் 7 கடல் சீமையில் 7 கடல் ஒன்று சேர்ந்து அந்த மதுரை மையத்தில் வைகை ஆற்று இருக்கிற இடத்துல ஒன்று சேர்ந்து அங்கே மழையாக பெஞ்சு மாரியாக பெஞ்சு இந்த மக்களுக்கும் அவங்க மீனாட்சியினுடைய அப்பா அம்மாவுக்கும் அது பெரிய கொடுப்பனையாக வச்சு அவங்க குளிச்சுருக்காரு. அது மாமனுக்கும் மாமியாவுக்கும் சிவன் கொடுத்துருக்காரு குளிக்க சொல்லி. அதை பெருமாவும் விஷ்ணுவும் அதை ஏற்று அவங்க கல்யாணத்துக்கு வர்றது மாதிரி ஒரு காட்சியை கொடுத்து தவளைக்கிட்டே மோசம் கொடுத்துருக்காரு, கல்யாணத்தில் கலக்கலை. அதனால் கூட சிவனே மாறி மச்சனுக்கு போய் மச்சனன் ஆகி தனக்குத்தானே ஆகி அந்த அம்மா மீனாட்சியை திருக்கல்யாணம் செஞ்சாருன்னே மதுரை. அதை சேர்ந்ததுனே போடி. ஏன்னா திருமலை நாயக்கர் காலத்துக்கு முதல்ல கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அந்த நாளை கொடுத்துருக்காரு. அது அப்புறமேலே அவரை திருமலை நாயக்கரை கட்டபொம்மை விட்டு அவர் தாத்தாவை பிடிக்க விட்டு அவரை கொண்டு வர விட்டு 2வது அந்த நாட்டை தமிழ்நாட்டுக்கே கொடுத்து அவங்களவே ஆட்சி செய்ய சொல்லிட்டாங்க. அவங்க முதல் வந்ததே திருமலை நாயக்கர், கடைசின்னு அந்த மங்கம்மா சாலை இப்போ வந்துருக்குல்ல மங்கம்மா, அந்த அம்மா ஆண்டு துணிச்சு 2வது இப்போ தமிழில் வர பரிசுத்தி பற்றி 700 ஆண்டு இருக்குன்னு 3 திசையில் 3 வட்டம் இந்த அரண்மனை மாறி இருக்குது. மாறி இருந்தாலும் சிவன் செயலில் எல்லா செயலும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டாரு, அவங்களுக்கே கொடுத்துட்டாரு. என்ன சாமி அவங்களுக்கே கொடுத்துட்டாரு. அதனால் அவங்க மாரியம்மாவுக்கும் வாக்கிலையும் கட்டுப்பட்டு, சிவனுக்கும் வாக்கிலையும் கட்டுப்பட்டு, இந்த பூமிக்கும் வாக்கிலையும் கட்டுப்பட்டு, இது கேரளத்தை சேர்ந்தது போடி. தமிழ்யாவும் அது சின்னம்மாவும் ஆகி எல்லா வீட்டுக்கும் பிள்ளையாவும் ஆகி அவங்க கல்விக்கும் தாயாகி செல்வத்துக்கும் தாயாகி செயலுக்கெல்லாம் தாயாகி அந்த பராசக்தி பராபரத்து கூட பரமசிவன் கூட மனையாளாக இருக்குது. மற்றது கூட செயற்கையில் இருக்குது. அவங்க இயற்கையிலே இந்த 5 பஞ்சபூதத்துலையும் கலந்து புறபஞ்சத்தை பூதத்துலையும் இருந்து எல்லா செயலும் அவங்க செயலுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒரு மற்றவங்க செயலில் வைக்கலை. ஆனால் சந்தர்ப்பத்தில் நான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. ஒழிஞ்சு அவரவருக்கு அந்தந்த காலத்தில் ஒரு பட்டங்களை பேர்களை கொடுத்து வச்சு அவருக்கு ஒரு சிறப்பை கொடுத்து அந்த சிறப்பின் மேலே சகத்தில் ஒரு நல்ல மனிதர்னு பேரை கொடுக்குறாரு. அந்த வல்லமை நல்ல மனிதர் பேரை அவர் மாண்பாக வச்சு அந்த தெய்வ செயல்களை மக்களுக்காக வேண்டி தன்னுடைய கடமையை செய்கிறாரு. அந்த கடமையை உடமையாக இந்த மக்கள் அனைவரும் விழாவாக எடுத்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் செஞ்சு செயலாக்கி அது நல்ல உடமையாக்கி வச்சுருக்காரு, நல்லபடியாக நடத்தியிருக்காரு. இப்போ வரைக்கும் இந்த கோயில்களுக்கு அவங்க முயற்சியில், பெரியவங்க முயற்சியிலையும், செமீன் வகையாக முயற்சியிலையும், சர்க்கார் முயற்சியிலையும் எல்லாம் கலந்து சிவன் செய்ய வச்சிருக்காரு. ஒழிய நம்ம ஒன்றும் செய்யலை. நம்ம போவோம், வருவோம், கும்பிடுவோம், இருப்போம், அதை விட்டு பார்ப்போம். பணம் படைத்தவங்க, மனம் படைத்தவங்க
தெய்வத்தை செய்வார். மனமும் இழந்து பணமும் இழந்து இனம் இழந்திருந்த ஏழைகள் வந்து தெய்வத்தை பார்த்து நல்லா கும்பிட்டு அவர் மனசார நினச்சி அவர் மனசில் உள்ள குறைகளை அந்த தெய்வத்துக்கு உரைச்சி மனசாலையும் உரைப்பாங்க, வாயாலையும் உரைப்பாங்க, புரிஞ்சு உரைப்பாங்க, புரியாமையும் உரைப்பாங்க. எல்லாம் இந்த சிவன் வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு அவளை பூரா ஒன்றும் சொல்லாமையே இருந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத போல இருந்துக்கிட்டு ஆனால் எல்லாம் தெரிந்த விஷயம் பூரா அவருக்கு தெரியும். ஆனால் தெரியாத போல மௌனமாக இருந்து கவனமாக இருந்து அவர் சொல்கிறது பூரா கேட்டு அந்த அவருடைய குறைகளை தீர்த்து தட்சிணாமூர்த்தியாகவே வந்துட்டார். இந்த வருஷம்னா சித்திரை மாதம் முருகனோட இருந்து சூரியனோட இருந்து அந்த ரங்கநாதன் அந்த துளார ஆச்சாரியார ராசியில் இருந்து அவர் எல்லா பேர்த்துக்கும் நிறவூரில் இருந்து எல்லா குறைகளையும் தீர்த்து எல்லா மக்களும் ஏழையிலேருந்து பணக்காரர்லேருந்து பெரிய கோடீஸ்வரர்லேருந்து சமநிலையாகவே எல்லாத்துக்கும் பலன்களை ஆயுள் வரைக்கும் அந்தஸ்தாக கொடுத்து 36 வருஷம் மேன்மையை கொடுத்து சின்ன பிள்ளையிலேருந்து குடுகுடு கலவர் வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அத்தனை நிவர்த்தியும் இறைவன் கொடுத்துருக்காரு சிவபெருமான். அவரையும் தட்சிணாமூர்த்தியாக காட்சி எடுத்து சித்திரை மாதம் இந்த சகத்துக்கே கொடுத்துட்டார். எல்லாத்துக்கும் ஒரு குறையும் வைக்கலை. நிறைய பொருளாகவே இருக்குது. நிம்மதியாக வாழுங்க, மன நிம்மதியாக வாழுங்க, குறைபட்டு வாழாதீங்க, குறைகளை சொல்லி அடையாதீங்க, அந்த சாத்திரம் இந்த சாத்திரம் மட்டும் குழப்பாதீங்க. ஒரே மனசில் மனமதி செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்ட்டார். அது நம்ம சொல்லலை, அகத்தியரே சொல்லிட்டார். அந்த அகத்திய பெருமான் சொன்னது உள்ளளவில் நல்லளவில் இருக்குது. அவர் ஞானத்தில் அவருடைய அகத்தியர் ஞான நூலில் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது காகபுசுண்டர்லாம் சொல்லியிருக்காரு, சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காரு, 18 சித்தர்களும் சொல்லியிருக்காரு. அதன்படி இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே வருது. முன்னைக்கையும் சொல்லிட்டாங்க, பின்னுக்கையும் சொல்லிட்டாங்க, இப்போ நடக்கிறதையும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை மக்கள் வந்து சந்தித்து சரியான நிலையில் வாழ்ந்து இந்த வையோகத்தில் சிறப்பாக வாழணும். அதுக்குரிய முறையில் சிவனே வந்து அருள் கொடுத்துட்டாரு. அதனால் எந்த குறையும் வராது. எல்லா சனங்களும் நல்லா இருப்பாங்க. இயற்கையெல்லாம் மாற்றமாக இருந்தாலும் அவங்க வந்து அருளில் வந்து எல்லாம் பொதுவாக நல்லதாகவே சொல்லி நன்மையாகவே சொல்லி அந்த சோதிட சாத்திரம் சோதி வந்து மேலே இருக்குது. அந்த சோதி பரஞ்சோதி, பெருஞ்சோதி இல்லை பரஞ்சோதி. அது தன்னைத்தானே தோன்றி 9 கிரகங்களுக்கும் அந்த உயிர்களை கொடுத்து தத்துவங்களை கொடுத்து தாத்பரியத்தை கொடுத்து நம்மளுக்கு உள்ளாங்கலேருந்து உச்சி வரைக்கும் அபயங்களை கொடுத்து இந்த கிரகங்களுக்கு உள்ள இயற்கை நிலையில் மாற்றி மாற்றி கொடுத்து ஜனங்களுக்கு நன்மையும் தீமையும் நட்பையும் என்னென்னமோ சொல்லி அவங்கள வச்சு இருந்தாலும் அவங்க நல்ல முறையில் இருக்கிறதுக்காண்டி சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக மாறி ஆலமர் செல்வனை அருள் கொடுத்து அருள் முனிவர்களுக்கும் அருள் கொடுத்து மக்களுக்கு மாண்பினை எடுத்து வச்சு அவங்களை நல்வாழ்வு வாழ வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இந்த வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடாதீங்க. அவங்க கொள்கையில் கடைபிடிச்சி கோட்பாடுகளை கடைபிடிச்சி கண்டமானைக்கு செலவழிக்காமல் சிக்கன முறையில் வாழ்ந்து பஞ்சாயத்தில் சிறக்க வந்து தொழில்களை செய்து வீட்டினுடைய பிள்ளைகளுக்குள்ள கடமைகளை செய்து திருமணங்கள் செய்து அடுத்த பிள்ளைகளை பார்த்து பேரம் பேத்தி எடுத்து தாத்பரியமாக பாரம்பரியமாக நீங்கள் எல்லோரும் நல்லா வாழணும். அதுக்கு தான் சிவன் வந்து செகத்துக்கே அருள் கொடுத்துட்டாரு. இந்த செகத்துக்கே அருள் கொடுத்துட்டாரு. ஒருத்தருக்கு கொடுக்கல, எல்லா பேருக்கும் கொடுத்துட்டாரு. அவர் வந்து நீக்கமர கொடுத்துட்டாரு, நிறைய பொருளாகவே கொடுத்துட்டாரு, மறை பொருளாக கொடுக்கல. அதை உங்கள் உழைப்பு மூலியமாக ஒழுக்கத்தின் மூலியமாக உங்கள் உயிரின் மேன்மையான தத்துவம் மூலியமாக தெய்வம் மூலியமாகவே அதை கொடுத்து வச்சுருக்காரு. அதை நீங்கள் கட்டி காத்து பாரம்பரியாக வந்து மேல்நிலையாக வாங்க. நீங்கள் செய்தியில் எல்லாம் சொல்லி நடத்திக்கிட்டு மாற்றி மாற்றி போட்டுருங்க. அது இப்போ பெசையாக போயிடும். மாற்றி காட்டிக்க வேண்டியது நீங்கள் சொல்லிட்டு அவனும் கேட்க மாட்டேங்கிறான், சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஊமையாக இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் மாட்டாங்க. ஊமை ஊழ கிடைக்கும், பேச்சாளி வீட்டை கிடைக்குங்க.
இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் அந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு 2 பேர் கடையாட்டிக்கிட்டு இருக்கேன். காலாட்டிக்கிட்டு கையாட்டிட்டு மாலாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஆஞ்சநேயர் ஒத்த வாழ் இருந்தால் இதுக்கு 2 வாழ் இருக்குது. ஆஞ்சநேயருக்கு 1 வாழ் இருக்குது. மனுஷ பிறகு 2 வாழ் இருக்குது. ஒன்று